தயனி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த சில நாட்களாக இலங்கை முழுவதும் சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் ஒரு சம்பவம் பற்றி தான் இன்றைய காணொளியில் பார்க்க போகிறோம். கண்டி மாவட்டம் கரந்தனிய பகுதியை சேர்ந்த 35 வயதான தினேஷ் விஜயவர்தன என்பவர் தொடர்பான மரண வழக்கு. தென்கொரியாவில் வேலை செய்து வந்த தினேஷ் இலங்கைக்கு திரும்பிய சில நாட்களிலேயே தனது வீட்டில் ஃபேஸ்புக் லைவ் ஒளிபரப்பை மேற்கொண்டார். அந்த நேரலையில் அவர் மிகுந்த மனவேதனையுடன் பேசியதாகவும் அதன் பின்னர் அவர் தற்கொலைக்கு முயன்றதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் அவர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆரம்பத்தில் இந்த மரணத்திற்கு சொத்து பிரச்சனைதான் காரணம் என்று சமூக வலைத்தளங்களில் பல தகவல்கள் பரவின. அதாவது, தென்கொரியாவில் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்த பணத்தில் தினேஷ் இலங்கையில் கட்டிய வீட்டை தினேசனுடைய தாயார் அவரது அண்ணாவின் பெயரில் எழுதியதாகவும் அதனால் மன உளைச்சலுக்கு உள்ளான தினேஷ் உயிரை மாய்த்து கொண்டதாகவும் தகவல்கள் பரவியிருந்தன. ஆனால் பின்னர் தினேஷின் தாயார் ஊடகங்களிடம் பேசிய அந்த தகவல்களை மறுத்து வேறு பல முக்கிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அந்த தாய் கூறிய தகவல்கள் தான் என்ன? தினேஷ் உயிரிழப்பதற்கு முன் எழுதி வைத்து சென்றதாக கூறப்படும் ரகசியம் என்ன? தற்போது போலீஸ் விசாரணை எந்த நிலையில் உள்ளது? முழு விவரங்களையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். கரந்தனிய பகுதியை சேர்ந்த தினேஷ் விஜயவர்தன பல ஆண்டுகளாக தென்கொரியாவில் கடினமாக உழைத்து வந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். தனது வருமானத்தில் குடும்ப வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்ற நோக்கில் தனது மனைவி மினோலியை தென்கொரியாவுக்கு அழைத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் திருமணத்திற்கு பிறகே மினோலிக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை, அதாவது 14 வயதில் ஒரு குழந்தை இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இருந்த போதிலும் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தினேஷ் வாழ்க்கையை தொடர்ந்ததாகவும் அவரது தாயார் தெரிவித்துள்ளார். தினேஷ் தென்கொரியாவில் இருந்த காலத்தில் சில சட்ட சிக்கல்களால் சிறை தண்டனை அனுபவித்ததாகவும் அவரது தாயார் கூறுகிறார். அந்த காலகட்டத்தில் தனது மனைவி மற்றும் சில நண்பர்கள் தொடர்பாக சந்தேகங்கள் ஏற்பட்டதாகவும் அது தினேஷுக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியதாகவும் அவரது தாயார் குற்றம் சாட்டியுள்ளார். பின்னர் இருவரும் இலங்கைக்கு திரும்பியதாகவும் தினேஷ் உயிரிழந்த நேரத்தில் அவரது மனைவி இலங்கையிலேயே இருந்ததாகவும் கூட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் விவாகரத்து மற்றும் சொத்து தொடர்பாக குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாகவும் அவரது தாயார் கூறுகிறார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினரிடமிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வ பதில் எதுவும் கிடைக்கவில்லை. தினேசனுடைய தாயார் கூறுகையில், தினேஷும் மினோலியும் திருமணம் முடித்த நாள் முதல் இன்று வரை சந்தோஷமாக வாழ்ந்ததே இல்லை. இருவருக்கும் இடையில் பல முரண்பாடுகள், பிரச்சனைகள் இருந்ததாகவே கூறுகிறார். அதே நேரம் தினேசனுடைய மனைவி மினோலிக்கு தினேசனுடைய வீட்டில் ஒரு கண்ணாகவே இருந்திருக்கிறதாகவும் கூறுகிறார். அடிக்கடி தினேசனுடைய தாயாரிடம் இந்த வீட்டை விற்று 2 கோடி பணம் தாருங்கள், தினேஷ் தென்கொரியாவில் சட்ட சிக்கலுக்கு உள்ளானதால் நான் பணம் கட்ட வேண்டுமென்று தாயாரிடம் கேட்டுக்கொண்டதாகவும் பல தடவைகள் அந்த தாயாரை மிரட்டியதாகவும் கூட தகவல்கள் வெளியாகின்றன. தினேசனுடைய தாயார் கூறுகையில், எத்தனையோ நாட்கள் வீட்டுக்கு வெளியே நான் இருந்ததாகவும், அதாவது தினேசனுடைய மனைவி மினோலி தினேசனுடைய தாயாரை வெளியில் விட்டு வீட்டு சாவியை எடுத்து சென்றதாகவும், இதை தினேஷிடம் சொன்னால் மனவேதனைக்கு உள்ளாகுவார் என்று தாயார் சொல்ல மறுத்ததாகவும் கூறியிருக்கிறார். தினேஷனுடைய மரணத்திற்கு மினோலியும் மினோலியுடைய தவறான தொடர்புகளுமே காரணம் என்று கூட தாயார் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைத்தளங்களில் பரவிய சொத்து பிரச்சனை குறித்து தகவல்களை தினேஷின் தாயார் முற்றிலும் மறுத்துள்ளார். எனக்கு தினேஷ் மட்டுமே ஒரே மகன். சொத்து காரணமாக என் மகன் இந்த முடிவை எடுக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழப்பதற்கு முன்பு தினேஷ் தனது மொபைல் போனின் கடவுச்சொல்லை
வீட்டிலிருந்த ஒரு பலகையில் எழுதி வைத்து சென்றதாகவும், அந்த மொபைலில் சில முக்கியமான உரையாடல்கள் மற்றும் தகவல்கள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த கூற்றுகளும் தற்போது போலீஸ் விசாரணைக்கு ஒரு பகுதியாக இருக்கின்றன. தற்போது கரந்தனிய போலீசார் தினேஷின் மொபைல் போனை கைப்பற்றி தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தினேஷின் தாயார் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக உண்மைகள் என்ன, யாருக்காவது சட்ட ரீதியான பொறுப்பு உள்ளதா என்பதை விசாரணையின் முடிவில்தான் உறுதியாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த வழக்கின் இறுதி உண்மையை வெளிக்கொணர வேண்டுமென்றும் உரிய நீதி கிடைக்க வேண்டுமென்றும் அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மிகவும் மன உளைச்சலுக்கு உள்ளான தினேஷ் தற்கொலை வரை சென்றிருக்கிறார். இதை நினைக்கும் போது மிகவும் கஷ்டமாக தான் இருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வு கிடையாது. நாங்கள் எங்களது பிரச்சனைகளை மனம் விட்டு எங்களுடைய நண்பர்களிடம் சரி, குடும்பத்தினரிடம் சொல்லும் போது அதிலிருந்து ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல நீங்களும் அல்லது உங்களுக்கு தெரிந்த யாராவது மன அழுத்தம் அல்லது தற்கொலை எண்ணங்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் இலங்கையின் சுமித்ரோயோ அமைப்பை நாடுங்கள். கொடுக்கப்பட்டிருக்கும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு இலவச மற்றும் இரகசிய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ இந்த தொலைபேசி எண்களை கொடுங்கள். அவர்களும் இதில் பலன் பெறலாம். இதிலிருந்து ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆம் நண்பர்களே, இந்த காணொளியில் உங்களது கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற பல சம்பவங்கள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தானி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தயானி. நன்றி, வணக்கம்.